வெல்கம் டு rjjamunakitchen. இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனிமேல் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டம், அதுக்கப்புறம் ஃபலூடா இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னா நம்மளுக்கும் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி செய்ய போகிறோங்க. ஃபலூடா இன்ஸ்டன்ட் ஃபலூடா மிக்ஸ் வச்சு நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுலேயே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு மிக்ஸ் பண்ணியே கொடுத்துருக்காங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற டெய்லி வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த ஃபலூடா மிக்ஸ் தான் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரு. இது ப்ரைஸும் கம்மி தாங்க. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு 1 லிட்டர் பாலில் வந்து 200 ml வந்து தண்ணி சேர்த்து சூடு ஏறுற வரைக்கும் கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா வந்து கொதிக்கட்டும். அது இப்போ வந்துட்டு நான் இந்த பேக்கெட்டை பிரித்து நான் ஒரு பாக்ஸில் வந்துட்டு போட்டுக்கிறேங்க. பாருங்கள், எல்லாமே சப்ஜா சீடு அப்புறம் எல்லாமே வந்துட்டு இதிலே கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸு, ஃப்ரெஷ் ஃப்ரூட்டு, நட்ஸு இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பால் நல்லா சூடு ஏறிட்டுருக்கு. இப்போ லைட்டாக கொதிக்க விடலாம். கொஞ்சம் லைட்டாக பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் கரண்டி வச்சு இந்த மாதிரி கலக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த பேக்கெட் எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாங்க. அந்த ஃபலூடா மிக்ஸை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கிட்ட நல்லா இது கொதிக்கணும். அது நல்லா திக்காகிற வரைக்கும் கொதிக்க வைக்கணும். பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு. இது நல்லா திக்காகும். 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. கரெக்டாக 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சேன். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம், நார்மல் ஃப்ரிட்ஜில் வந்துட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து நான் ஒரு கிளாஸில் வந்து மாற்றிக்கலாங்க. ஸ்ட்ராபெரி சிரப் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஜெல்லி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நட்ஸு சேர்த்துக்கிறேன். பாதாம் கொஞ்சமாக முந்திரி, அதுக்கப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம அந்த ஸ்ட்ராபெரி ஃபலூடா மிக்ஸை வந்து சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் ஃப்ரூட் வந்து நான் சேர்க்குறேன். நமக்கு எது வேணுமோ நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஆப்பிள் சேர்த்துக்கிறேன். ஸ்ட்ராபெரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஸ்ட்ராபெரி உள்ளே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஜெல்லி, மேலே கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி, மேலே நட்ஸு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் இப்போ முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்கூப் வந்து ஐஸ்கிரீம் வச்சுக்கிறேன், வெண்ணிலா ஐஸ்கிரீம் வச்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை வந்து வச்சுக்கலாம். இதுக்கு மேலே டூட்டி ஃப்ரூட்டி வச்சுக்கலாம். நட்ஸு போட்டுக்கலாம். ஃபைனலாக மேலே வந்துட்டு ஸ்ட்ராபெரி சிரப் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. அவ்வளோதான், நம்மளுடைய இன்ஸ்டன்ட் ஃபலூடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வர வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க. நான் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.